Hello children, இப்போ நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த புக்குக்கு பின்னாடி அதாவது இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ் இப்போ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு இப்போ படிச்சு காமிக்க போறேன். சரி, அதை உங்களுடைய சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Choose the correct answer. Which of the following microorganisms causes waterborne disease? ஸோ இந்த கீழே இருக்கிறதுல வாட்டர்பார்ன் டிசீஸ் வந்து எதனால் வருது? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஆல். ஸோ பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா இது எல்லாத்துலேருந்து தான் வந்து வாட்டர்பார்ன் டிசீஸ் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆல். செகண்ட் ஒன், வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஆஸ் வேப்பர் அண்ட் கிளவுட்ஸ் இன் த டேஷ். ஸோ தண்ணி வந்து எங்கே இருக்குது? ஸோ தண்ணி வந்து அதிக அளவுக்கு வாட்டர் வேப்பராக இருந்து க்ளவுட்ஸில் வந்து ஜாயின் ஆகுது, நம்ம க்ளவுட்ஸாக மாறுது நம்ம சொன்னோம் இல்லையா? அது எங்கே இருக்குது? ஸ்கைலியா, எர்த்லியா, அட்மாஸ்பியர்லையா இல்லை ரெயின்லியான்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது. தேர்ட் ஒன், டேஷ் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ எங்கே வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க? சி, வெல், ரிவர், அண்டர் கிரவுண்ட். எங்கே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு. ஃபோர்த் ஒன், டேஷ் ஆஃப் வாட்டர் இஸ் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். ஸோ தண்ணியினுடைய லெவல் கடலில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, அதாவது கடல் தண்ணி எவ்வளோ இருக்குது எர்த்தில் கேட்குறாங்க. ஸோ 97, 87, 47, 77. ஆன்சர் வந்து 97%. ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சீ வாட்டர் இன்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ எந்த ஒரு செயற்கை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கைனா நம்ம பண்ணுறோம், ஓகேவா? ஸோ சீ வாட்டர் கடல் தண்ணியை ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியாக மாற்றுறது எந்த ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. டிஸ்டிலேஷனா, டீகான்டேஷனா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸா, டீசாலினேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டிலேஷன்னா வந்து வடிகட்டுறது, அது பண்ண முடியாது இல்லையா? அடுத்து டீகான்டேஷன் அப்படின்றது வந்து தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு மோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் கலக்காமல் அப்படியே கொஞ்ச நேரம் பாத்திரத்தில் வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? மேலே தண்ணி மாதிரி வரும்ல, கீழே வந்து அதில் வந்து படியும் இல்லையா? ஸோ இது வந்து இருத்தல் அப்படின்னு சொல்கிறது, டீகான்டேஷன். அதே மாதிரி சுண்ணாம்பு தண்ணியே என்ன ஆகும்? ஸோ கீழே வந்து அந்த சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா, மேலே தண்ணி இருக்கும். ஸோ இந்த மெத்தடான்னு கேட்குறாங்க. அடுத்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், ஏதாச்சும் ஒரு சவ்வு ஒன்று வச்சுக்கிட்டு ஸோ அது வழியாக இந்த கடல் தண்ணியை ஊற்றினா உடனே நல்ல தண்ணியாக மாறிடுமான்னு கேட்குறாங்க. அடுத்து டீசாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சால்ட்டை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன் பண்ணால் தான் கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணியை நம்ம வந்து மாற்ற முடியும். Fill in the blanks. The accumulated underground water comes out in the form of dash. ஸோ அண்டர்கிரவுண்ட் வாட்டர் வந்து திடீர்னு ஒரு இடத்துல வர்றது, அது என்ன கேட்குறாங்க? ஸ்ப்ரிங் வாட்டர். ஆன்சர் வந்து ஸ்ப்ரிங் வாட்டர், அதாவது ஊற்று அப்படின்னு நம்ம சொல்கிறது. செகண்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் வாட்டர் இன்டு வாட்டர் வேப்பர் பை த ஹீட் ஆஃப் த சன் இஸ் கால்டு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ், எந்த ப்ராசஸ் அப்படின்னா வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக சன்னுடைய ஹீட்னால் மாறுறது. ஸோ இதனோட ஆன்சர் என்ன? எவாப்ரேஷன். தேர்ட் ஒன், ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டேஷ் விச் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ரிவர்ஸ். ஸோ ரெயின் வாட்டர் வந்து ஸ்ட்ரீம்ஸ்லேயும் வேறு எதுலேயும் வந்து ஒன்றா சேர்ந்து ரிவராக மாறுதுன்னு கேட்குறாங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ், ஊற்று தண்ணி அப்படி நம்ம சொல்கிறது. ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் இஸ் கால்டு டேஷ். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க, ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணுறதும் ஸ்டோர் பண்ணுறதும். அது எந்த ப்ராசஸ்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஃபிஃப்த் ஒன், காலரா இஸ் காஸ்டு பை டேஷ். காலராவுடைய எதனால் வருதுன்னு கேட்குறாங்க காலரா. ஸோ ஆன்சர் வந்து பாக்டீரியா. ஸோ அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. மேட்ச் தி ஃபாலோவிங். ஸோ நான் இது வந்து ஆன்சர்ஸே நான் வந்து ரீட் பண்ணிடுறேன். லீக்கேஜ் ஆஃப் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகிறது. ஸோ இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொல்யூட் மெரைன் ஆர்கனிசம்ஸ். மெரைன்னா வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொல்யூட் ஆகுது இல்லையா? ஸோ ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுனால
ஸோ நீர்வாழ் உயிரினங்கள் வந்து பொல்யூட்டட் ஆகுது, மாசுபடுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் ஒன் ரிசர்வாயர், நீர்த்தேக்கம். அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மேன் மேடு லேக். ஸோ நம்ம தான் வந்து அந்த நீர்த்தேக்கத்தை வந்து உருவாக்குறோம். தேர்ட் ஒன் டிஸ்டிலேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து க்ளவுட். ஃபோர்த் ஒன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதனால் என்ன ஆகுதுன்னா பிளான்ட் க்ரோத் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் ஸ்வைன் ஃப்ளூ, அது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால ஸ்வைன் ஃப்ளூ வந்து வருது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து பன்றிகளுக்கு வந்து அந்த பன்றிகள் நம்ம வளர்க்கும்போது ஸோ அதிலேருந்து வந்து வர்றது. ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டவுன் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர்னுடைய சோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். த ஃபாலோவிங் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர்: ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர், சீ வாட்டர், வெல் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். செகண்ட் ஒன் வாட் இஸ் டீசாலினேஷன்? டீசாலினேஷன்னா என்ன? டீசாலினேஷன் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் saline water, அதாவது sea water, into fresh water. The common desalination processes are distillation, reverse osmosis. ஸோ டீசாலினேஷன்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், ஸோ நம்ம வந்து பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? சாலைன் வாட்டர், கடல் தண்ணியை நம்ம நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டராக வந்து மாற்றுறது. ஸோ இது வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. டிஸ்டிலேஷன் ஒன்று இருக்குது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இருக்குது. வாட் ஆர் த ப்ராசஸஸ் இன்வால்வ்டு இன் த வாட்டர் சைக்கிள்? என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது வாட்டர் சைக்கிளில்? ஆன்சர் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன் ஆர் த ப்ராசஸஸ் இன்வால்வ்டு இன் த வாட்டர் சைக்கிள். ஃபோர்த் ஒன் வாட் ஆர் ரிசர்வாயர்ஸ்? ரிசர்வாயர்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம். அப்படின்னா என்ன? மேன்மேடு லேக்ஸ் கிரியேட்டட் when dam is built on a river is called reservoir. ஸோ இப்போ இந்த ரிவருக்கு மேலே நம்ம ஒரு டேம் மாதிரி ஒன்று உருவாக்குறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர். ஸோ நீரை வந்து அதில் வந்து தேக்கி வைக்க போகிறோம். வர மழை தண்ணியை அதில் வந்து நம்ம சேமித்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை நம்மளுடைய யூஸஸ்க்கோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஒன் ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் டெங்கு ஃபீவர்? டெங்கு ஃபீவர் வராமல் நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்? ஸோ ப்ரிவென்ஷன் டெங்கு ஃபீவர். ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. ஸோ வீட்டில் வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஸ்ப்ரேவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை டு வியர் கிளாத்ஸ் தட் கவர் ஸ்கின் ஏரியாஸ். ஸோ நம்ம ஸ்கின் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். டு நாட் லீவ் ஸ்டாக்னண்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரவுண்ட் த ஹவுஸ். ஸோ நம்ம வீட்டை சுற்றி முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி தேங்காமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். Answer in detail. Write the advantages of rainwater harvesting. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டனுடைய அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் ஃப்ளட்டிங் இன் த சிட்டிஸ். ஸோ அதிக அளவுக்கு வெள்ளம் வராமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே தண்ணியை வந்து நம்ம சேமித்து வச்சுப்போம். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். மண்ணரிப்பு வராமல் வந்து ரெடியூஸ் பண்ணுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்டு. ஸோ கீழே இருக்கிற தண்ணியினுடைய லெவல், அண்டர் கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு. ஸோ எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய அவைலபிலிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இட் கேன் இம்ப்ரூவ் த பிளான்ட் க்ரோத். ஸோ பிளான்ட்டினுடைய க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவும் இல்லாமல் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணும்போது இன்னும் அதனுடைய க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஹவு கேன் வி ப்ரிவென்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ்? வாட்டர் பார்ன் டிசீசஸ் வராமல் நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கலான்னு பார்க்கலாம். வி கேன் ப்ரிவென்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ் பை ப்ராக்டிஸிங் பை த ஃபாலோவிங். கீழே இருக்கிற வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ். நம்ம எப்பவுமே வந்து சுத்தம் சுகாதாரம் அந்த மாதிரி விதத்தில் தான் இருக்கணும். எப்பவுமே கை கால்கள் நம்ம எல்லாமே வந்து க்ளீனாக தான் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சானிடேஷன் அப்படின்றது சுகாதாரம். ஓகே, சுத்தம்னு சொல்கிறது இல்லையா, அதுதான்.
குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங். எப்போயுமே நம்ம குடிக்க என்ன யூஸ் பண்ணணும்னா கொதிக்க வச்சு ஆற வச்சு இருக்கிற தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வந்து குளோரின் கலந்துருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிருமிகள் வந்து இருக்காது, அழிஞ்சிடும். குளோரின் போட்டால் கிருமிகள் இருக்காது. அடுத்து ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்சுரைஸ்டு மில்க். ஸோ எப்போவுமே நம்ம மில்க் குடிக்கும்போது அதை நம்ம பாயில் பண்ணி தான் குடிக்கணும். பாஸ்சுரைஸ்டு பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்னென்னா அதில் இருக்கிற கிருமிகள் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கிருமிகள் இல்லாத பால் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லிஸ். அதாவது தொற்றுக்களை பக்கத்தில் தொட்டிடும் அப்படின்ற மாதிரி தொற்றுக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய கழிவுகளை நம்ம எப்பவுமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த வாட்டர் பாண்ட் தண்ணியில் வரக்கூடிய நோய்கள் வராது. அதாவது அசுத்தமான தண்ணினால் வரக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு வராது. ட்ரா எ வாட்டர் சைக்கிள் பிக்சர். ஸோ இதே மாதிரி அழகாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், கலர் பண்ணுங்கள்.